இப்போ வரைக்கும் கிடைத்த அந்த ஒரு வாக்குமூலம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வருஷமா இந்த நபர் வந்து அந்த +2 படிக்கிற அந்த பொண்ணை வந்து துரத்தி துரத்தி இந்த மாதிரி என்னை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தையும் வந்து இல்லை வேணாம் வேணான்னு எவ்வளோ தூரம் நிராகரிச்சுமே இவர் வந்து அந்த ஒரு கோபத்தில் எப்படி நீ என்னை வேணாம் அப்படின்னு சொல்வ அப்படின்னு அந்த ஒரு கோவத்தில் தான் இப்படி ஒரு கொடூரமான ஒரு வெறி செயலுங்க இதை வந்து அரங்கேறி இருக்காரு. அண்ட் மேலும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பயம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், என்னோட வீட்லேயும் குழந்தை இருக்கே, அது வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா திரும்ப வரத்துக்குள்ள என்னென்ன நடக்குமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. மேலும் பல அரசியல் தலைவர்களுமே வந்து இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து அவங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களுமே நிறைய பேர் வந்து கண்டிப்பாக குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மேலும் இந்த கேஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பொறுத்தும், மேலும் இன்னும் அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது முடியல, அந்த ரிப்போர்ட்டை வச்சோம்னா இதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகும்னு நமக்கு தெரிய வரும். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு குற்றவாளிக்கு என்ன ஒரு தக்க தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.